ஒற்றுமை மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு. பதவி உயர்வு குறித்த நல்ல சந்தோஷமான ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குது, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் நண்பர்களே. மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை இப்போது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே நினைக்காம உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் மேன்மேலும் உயர இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த தினத்திற்கான ராசி பலன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 19ஆம் நாள் ஜூலை மாதம் 2022ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆடி மாதம் 3ஆம் நாளுங்க. இன்றைய தினம் தேய்பிரை தினங்க. இன்றைய தினம் சஷ்டி தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் செய்யலாம். சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது மிகச்சிறப்புங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவானும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதுங்க. இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவுடன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு உற்சாகமான நாள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விரைவாக நடக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். உங்களுக்கு அசைய சொத்துக்கள் இப்பொழுது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் இப்பொழுது அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நீங்கள் வீடு கட்டுவது அல்லது மனை வாங்குவது, நிலம் வாங்குவது போன்ற அசைய சொத்துக்களை வாங்கி மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு அலைச்சல் இருக்கலாங்க. பிசினஸ்க்காக நீங்கள் கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கலாம். ஆனால் அது ஒர்த்தாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் பயணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஆதாயமான ஒரு நாளாகவே இந்த தினம் உங்களது பிஸ்னஸ் வாழ்க்கையில் அமையும். குடும்பத்தில் அனைவருக்கும் ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்கு. அலுவலகத்தில் பணிபுரியவங்களுக்கும் இன்றைய தினம் பதவி உயர்வு குறித்த சந்தோஷமான சூழ்நிலைகள் செய்திகள் இன்றைக்கு கிடைக்கப்பெறும். எனவே ப்ரமோஷன்ஸ் உங்கள் ஆஃபீஸில் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் இப்பொழுது கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு மேற்கொள்ளலாங்க. உங்களுக்கு நல்ல தேதி குறிக்கக்கூடிய வகையில், சுபகாரிய தேதி குறிக்கக்கூடிய வகையில் சந்தோஷங்கள் இன்னைக்கு இருக்கு. இந்த தினம் நீங்கள் பிளான் பண்ண சில பயணங்கள் விஷயங்கள்ல சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் திடீர்னு ஏற்படலாம். உங்களுக்கு எதிராக ஏதாவது வம்பு வழக்குகள் நிலுவையில் இருந்தது அப்படின்னா, கோர்ட்ல கேஸ் அல்லது பஞ்சாயத்துக்களை ஏதாவது கேஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கவும் இந்த தினம் வாய்ப்புகள் இருக்கு. எனவே உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த தினம் உங்களுக்கு போதுமான நேரம் உங்களோட உடல் நலனையும் உங்களுடைய தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு பண ரீதியாக நீங்கள் ரொம்ப வலுவான பொருளாதார நிலையில் இருப்பீங்க. பணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறதுனால பண பிரச்சனைகள் இந்த தினம் ஏற்பட வாய்ப்புகள் குறையுங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்க நீங்கள் புதிய வாய்ப்புகளை இந்த தினம் நிறைய பெற வாய்ப்புகள் இருக்கு. எனவே அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் பணத்தை சம்பாதிக்க முடியும். இந்த தினம் உங்களது வீட்டை அழகுபடுத்துவது, குழந்தைகளை நீங்கள் கவனிப்பது போன்ற விஷயங்களை நீங்கள் இந்த தினம் ஆர்வத்துடன் செய்வீர்கள். முக்கியமாக இன்னைக்கு குழந்தைகளுடைய தேவைகளை கவனித்து உதவி செய்கிறது அவசியம். குழந்தைகள் இல்லாத வீடு ஒழுங்காக இருந்தாலும் ஆன்மா இல்லாத ஒரு வீடை போல இருக்குங்க. எனவே இந்த தினம் குழந்தைகளுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து குழந்தைகளுக்கு தேவையானதை நீங்கள் இன்றைய தினம் கவனித்து செய்து கொடுத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வீட்டுக்கு மகிழ்ச்சி சேர்ப்பது குழந்தைகள் தான் என்பதனால் குழந்தைகள் மீது அதிக அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உணர்ச்சி மயமான சில இடையூறுகள் உங்களுக்கு தொழிலில் தொந்தரவை தர வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் தொழிலில் நீங்கள் வளர்ச்சிகள் லாபங்கள் பெற முடியும். இந்த தினம் ஏதாவது ப்ராஜெக்டுகள் குறித்த நேரத்தில் நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உதவியாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு சென்டிமெண்டலான சில விஷயங்கள் உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினம் தொழிலில் சில புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்ள நல்ல ப்ராஜெக்டுகளை இன்றைய தினம் புதிதாக நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு உகந்த நாளாக இன்னைக்கு அமையப்படுதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே இன்றைய தினம் உங்களுக்கு பொழுதுபோக்குகளில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்குங்க.
எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களது தவறுகளை உங்களது வாழ்க்கை துணை சுட்டிக்காட்ட வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் பொழுதுபோக்குகளில் டிவி பார்க்கிறது போன்ற விஷயங்களில் அதிகமாக இன்னைக்கு ஈடுபடுறதுனால உங்களது வாழ்க்கை துணையின் கண்டிப்பு, அன்பான கண்டிப்பு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய குறைகள், மற்ற குறைகளையும் உங்களது வாழ்க்கை துணையை சுட்டிக்காட்டக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மீனம் டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா கூட பார்த்துக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்களை நீங்கள் உடனடியாக பெற முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. உங்களுக்கும் அதில் நல்ல லாபங்கள் உண்டுங்க. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய லக்கி நம்பர் அதிர்ஷ்ட எண் 9ஆம் நம்பரை இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க. நம்பர் 9 லக்கியஸ்ட் நம்பராக இன்னைக்கு அமையும். மேலும் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை நிலவ வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. மேலும் இன்றைய தினம் வெளிநாடு தொடர்பான பொருட்கள் மூலமாக உங்களுக்கு அதிக ஆர்வம், அதை சேர்ப்பதில் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு ஆர்வம் இன்னைக்கு அதிகரித்து காணப்படும். மேலும் சமுதாய பணிகளில் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு ஆர்வம் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்தால் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை பெற முடியும். எனவே அனைத்து காரியங்களையும் இன்றைய தினம் நீங்கள் ஒரு லிஸ்ட் போட்டு ஒவ்வொன்றா இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. செயல்படுத்துறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்தும் எல்லா காரியங்களிலும் வெற்றிகளை பெற முடியுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களது பழைய நினைவுகள் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மனம் பிடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. பழைய நினைவுகளை அசைப்போடும் நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உணவு விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க. சாப்பாடு விஷயத்துல எது ஒத்துக்காதோ அதெல்லாம் இன்னைக்கு தவிர்த்துறது நல்லது. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல்லாவே நாள் முழுவதும் உற்சாக மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையறதுனால சிறப்பான ஒரு நாளா இன்னைக்கு அமைதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. மேலும் உங்களது ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நமது சேனல் பற்றிய உங்களது விமர்சனங்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.